Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 416 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம போவா கடைசியா லூஃபியா அவன் கேட்கிற இடத்துல கொண்டு போய் உரதா ஒத்துக்கிட்டால. அதை கேட்டவொன்னு லூஃபியால நம்பவே முடியல. செம்ம ஹாப்பி. நாளைக்கு காலையில குஜா பைரட்ஸோட நம்ம பையன் அந்த ஐலாண்டை விட்டு கிளம்புறான். அதுவும் எங்க நேரா அந்த சமோடி ஆர்கிபெலவோக்கு. இவங்க பைரட் ஷிப்ல இது வரைக்கும் லேடிஸை தவிர வேற யாருமே ஏறினதில்ல. இப்பதான் முறையா லூஃபி ஏறான். அவன் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லுவான். நம்ம பையலுக்கு செம்ம ஹாப்பி. ஜாலி, நாளைக்கு நான் இந்த ஐலாண்டை விட்டு கிளம்ப போறேன். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்காம என்னால இருக்க முடியல. நான் சீக்கிரமா அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி சந்தோஷத்துல கத்திட்டு இருப்பான். போவா பார்த்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவா. என்னன்னு தெரியல, அவளுக்கு ஒரு ஃபீலிங். அந்த டைமுங்கும் போது நம்ம பயலோட வயித்துல கட்டமுட்டான்னு பயங்கரமான சத்தம். வேற ஒண்ணும் இல்ல, பசி. போவாக்கு சிரிப்பா வரும். அவனுக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு விருந்துக்கு வர சொல்லுவா. உடனே அவ தங்கச்சிகளுக்கு செமையா ஷாக் ஆகும். இன்னும் ஒரு பையனை விருந்துக்கு கூப்பிடுறதான்னு. ஆனா போவா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா, நான் சொன்னதை செய்யுங்க, அவனை விருந்துக்கு கூட்டு போங்க, இது ஆர்டரும்பா. சரி ஓகேம்பாங்க. லூஃபிக்கு அது என்ன விருந்து என்னன்னு தெரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த குஜா பைரட்ஸ் ஒவ்வொரு டைமும் இந்த தீவை விட்டு வெளியில போயிட்டு பயங்கரமா கொள்ளை அடிச்சுட்டு ரிட்டர்ன் வருவாங்கல்ல. அப்படி சேஃபா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பயங்கரமா ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த விருந்து தான் அது. லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். சரி நம்ம போவா வராளான்னு கேட்டா அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்காமா. அவன் ரெஸ்ட் எடுக்க போறாளாமா. லூஃபியால நம்பவே முடியல. இவனுக்கு சாப்பாடும் போட்டு இவனை கொண்டு போய் உருவதுக்கும் ஒத்துக்கிட்டால. அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லுவானா. கிளவி இருந்துகிட்டு அவனாலேயே நம்ப முடியல, எங்களால மட்டும் எப்படி நம்ப முடியும்பா. அந்த டைம் போவா எதையோ ஒன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவா. ஆனா எதை நினைச்சு ஃபீல் பண்றான்னு தான் தெரியல. ஆனா கிளவி போவா இவன் மேல இவ்வளவு நம்பிக்கை வைப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு வேற சொன்னால, அதத்தான் பயங்கரமா யோசிப்பா. அந்த டைம் போவாக்கு என்னன்னா பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா டின்னர் டைம் ஆகுது. இதுக்கப்புறம் லூஃபி எப்படி விஸ்வரூபம் எடுப்பான்னு சொல்லவா வேணும். விருந்துக்கு நான் ரெடி, நீங்க ரெடியான்னு சொல்லி நேரா போய் உட்கார்ந்தவன் தான். அத்தனை லேடிஸ்க்கு நடுவுல அசால்ட்டா சும்மா சாப்பாடுல பூந்து விளையாடுவான். இவன் திங்கிறதையே ஏதோ கண்காட்சியை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூஃபி, என்னப்பா திங்கலையா? அதான் நிறைய அங்க ஃபுட் இருக்குல்ல, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலன்னா நான் புடிங்கி சாப்பிடுவேன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வாயில அள்ளி போட்டு பயங்கர சத்தத்தோட சாப்பிடுவான். அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்டீசென்ட்டா தின்னுட்டு இருக்கான்னு வேற சொல்லுவாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், திங்காம பாத்துட்டு இருந்தவன அவங்க தட்டுல இருக்க எல்லாத்தையுமே புடிங்கி தின்னுட்டு இருப்பான். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே புடிங்கி திங்கிற ஆளவன் இப்படி கேப் விட்டா விடுவானா? இவங்களுக்குமே ஒண்ணும் புரியல. இவன் தான் நம்மளை காப்பாத்தினா, ஆனா இவ்வளவு கொடூரமா திம்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டே திம்பாங்க. அப்படின்னா என்ன, இன்னுமே இவங்களுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. எப்படி நம்மளால தின்னுட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி 2 பேர் உட்காந்துட்டு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம பயலோட கையை காலெல்லாம் சண்டை எப்போ ஸ்ட்ரெச் ஆச்சு இல்ல. இவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க அவனை புடிச்சு இழுத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும்னு பாக்கணுமாமா. அண்ட் அவன் பேரும் லூஃபின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே அங்க ஒருத்தி காண்டாயி, என்ன கண்டவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் அமேசான் லிலிய சேர்ந்தவங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்துடாதீங்கப்பா. அப்புறம் என்னத்துக்கு லூஃபி அங்க உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, தூக்கி குப்பையில போட வேண்டியதானேபாங்க. உடனே காண்டாயிருவான். அதுக்கப்புறம் தான் பயங்கரமா யோசிப்பாங்க. இப்போ லூஃபி சாக வேண்டியவன், அவனை கொண்டு போய் இங்க இவங்களுக்கு நடுவுல உட்கார வச்சிருக்காங்கன்னா என்ன மேட்டரா இருக்கும். அதுவும் இவங்க செலிப்ரேட் பண்ற இந்த இடத்துல இவங்களால இன்னொரு விஷயத்தையும் நம்ப முடியல. ஸ்னேக் பிரின்சஸ் இது வரைக்கும் யாரையுமே மன்னிச்சதே கிடையாது. இவனை மட்டும் எப்படி மன்னிப்பா? அதுவும் அவன் ஒரு ஆம்பளையாச்சே. அப்பதான் ரேன் சொல்லுவா, ஒருவேளை ஸ்னேக் பிரின்சஸ் இது லூஃபி காண்டி வச்ச ட்ராப்பா இருக்கும்னு. என்னன்னா அவன் ஸ்டேஜ்ல பயங்கரமா சண்டை போட்டு ஸ்னேக் பிரின்சஸையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். அதனாலதான் அவனை இங்க சாப்பிடுற மாதிரி வர வச்சு ரவுண்டு கட்டி இவங்களை வச்சு காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ. அதை நம்ம தானே புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லி லூஃபிய கொல்றதுக்காக இவங்க பிளான் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ரு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? லூஃபியா அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பானா. அந்த டைம் தான் ஆயுதத்தை எங்க இருந்தோ எடுப்பாங்க. கமல்ஹாசன் விக்ரம் படத்துல இருக்கிற மாதிரி இவங்களும் கண்ட இடத்துல எல்லாம் கத்திய சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் ரெடி ஆகி அவனை அட்டாக் பண்ண பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. லூஃபிக்கு அது எதுவுமே தெரியல. சரி ரைட், அட்டாக் பண்ண போலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது டப்புன்னு ரன் ஸ்டாப் பண்ணிடுவா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா லூஃபி அங்க காண்டாயிட்டான். உடனே இவங்களுக்கு பீதி ஆயிரும். இவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோன்னு. அவன் என்ன பண்ணுவான், நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா இல்ல உருப்பிடுவீங்களான்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அண்டாவையும் ஒரு கரண்டியை எடுப்பான். உடனே எல்லாருமே பயந்துருவாங்க. ஐயோ ஏதோ கிறுக்குத்தனமா பண்ண போறான் போலயேன்னு. அவன் தட்டெல்லாம் நேட்டி போதும், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு வேற சொல்லுவானா. இந்த குஜா பைரட்ஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, அவன் ட்ராப் வச்சதை கண்டுபிடிச்சிட்டான்னு. அப்படின்னா அந்த வடசட்டியும் கரண்டியும் வச்சுமா நம்ம கூட சண்டை போட போறான் அப்படின்னா இவன் கண்டிப்பா முட்டாப்பலாதான் இருக்கணும். இவனை விடக்கூடாது, வாங்க பொழந்துடலான்னு சொல்லி அடிச்சு புடிச்சு கத்தியோட ஓடி போவாங்க. கடைசியில அவன் சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை, இவ்வளவு பண்ணிட்டு ஏன் யாருமே பாட்டு பாடி என்ஜாய் பண்ணாம இருக்கீங்கன்னு ஒரு கத்துவான். எது பாட்டான்னு கேட்டு ஷாக் ஆகி அப்படியே அடிச்சு புரண்டு கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் அட்வைஸ், ஒரு விருந்துன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கணும், அதுதான் விருந்து. இல்லைன்னா மருந்த குடிச்சிட்டு சாகுங்க, அதுதான் கரெக்டுமா. அப்படியே விட்டா
பரவாயில்லையே, அதுக்கப்புறம் பாட ஆரம்பிப்பான் பாக்கணுமே பாட்டு, ஒக்கா மக்கா சில்லறைய செதற விடுற அளவுக்கு பாடுவான். ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிக்கும் போது என்ன இது வினோத ஜந்து என்னென்னமோ பண்ணுதேன்னு அப்படியே பேந்த முழிப்பாங்க. ஆனா அடுத்தடுத்து நம்ம பைய பாடுறத கேட்டுட்டு அங்க இருக்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பைய செம ஃபன்னா பாட ஆரம்பிச்சிட்டான். கத்தி எடுத்து குத்த வந்தவங்களே இங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. எப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. நைட் ஆயிருச்சு. ஆனாலும் இவங்க ஃபன்னு முடியவே இல்ல. லூஃபி, சாப்பர், உசோப்பு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். கூடவே சேர்ந்து அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். சிரிச்சு சிரிச்சு எல்லாத்துக்கும் வயிறு வலியே வந்துருச்சு. அப்படி விடாம ஒரே ஃபன்னு தான் போய்கிட்டே இருக்கும். நிறுத்தவே மாட்டாங்க. இப்படி எந்த அளவுக்கு ஃபன் பண்றானோ பையன் அந்த அளவுக்கு தின்னுகிட்டே தான் இருப்பான். இவ்வளவு நேரம் என்னடா இவங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தவங்க இப்ப அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி அந்த ஐலாண்டோட ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வைப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னா இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆவான்னு இழுத்து பார்க்கணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவன் சாப்பிடும் போது மூஞ்ச பிடிச்சு கண்டமேனு இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால பயலால ஒழுங்கா சாப்பிட முடியல. சோ காண்டாயி கத்துவான், யா உசுர வாங்கிட்டு இருக்கீங்கன்னு. இதான் நாளைக்கு போயிருவில்ல, அதுக்கப்புறம் யாரு இழுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் நாங்க எல்லாருமே இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேட்டர் தெரியுமா, உன்னை தொட்டு ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே ரெடியா லைன்ல நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி காட்டுவா. ஒக்கா மக்கா லைன் போகும் 10 பில்டிங்க தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதை விட காமெடி என்னன்னா ஒரு டைம் டச் பண்ணோம்னா இவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லி போர்டே போட்டாச்சு. அடி பாதி சண்டாளி, என்கிட்ட கேட்காமையே நீ ஒரு பிசினஸா மாத்திட்டியடின்னு சொல்லி புலம்புவான். என்ன புலம்பி என்ன பிரயோஜனம்? லூஃபி மேல பாயின்னு பாஞ்சு அவனை இழுன்னு இழுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஐயோ வேண்டாம் என்னைய விடுங்க, எனக்கு சோறு திங்கணும்னு எவ்வளவோ புலம்புவான். ஆனா அவங்க விரதா இல்ல. லூஃபி 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 லூஃபின்னு பயங்கர ஆர்வமா வருவாங்க. முடியலன்னு என்ன பண்ணுவான், அங்க இருக்க செவுத்துல போய் ஒரே இடிச்சு வெளியில தெரிச்சடிச்சு வந்து விழுவாங்களா. அந்த கேப்ல பையன் எஸ்கேப். எல்லாம் எங்க போனான்னு பயங்கரமா தேடுவாங்க. அவன் பக்கத்து பில்டிங் மாடியில போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். இவனை காப்பாத்தினது மார்கரெட். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆனா என்னால இதை மட்டும் தான் கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லி தூக்கிட்டு வருவான். இப்ப பாக்குறதுக்கு சின்னதா தானே தெரியுது. ஆனா அவன் தூக்கிட்டு வரும்போது பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ தூக்கிட்டு வந்துட்டு இவ்வளவுதான் கிடைச்சுன்னு ஃபீலிங் வேற. போறப்ப அப்படியே பேசிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட் லூஃபி அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறத பத்தி பேசுவான். அதுக்கப்புறம் அந்த மார்கரெட் கல்லா மாறிட்டால அந்த விஷயத்தை பத்தி சொல்லுவான். என்னன்னா அவ கல்லா மாறினப்போ இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சாமா. ஏன்னா இவனால தானே அவ கல்லா மாறினா. ஆனா லூஃபி தானே அவளை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாத்தினா. அதுக்கு அவ ரொம்ப தேங்க்யூம்பா ரைட்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி போவாவை காட்டுறாங்க. சீக்கிரமா தூங்க போறேன்னு போனவ நைட்டு முழுக்க கொட்ட முழிச்சுக்கிட்டே எதையோ நினைச்சு கவலையில உட்கார்ந்துகிட்டு இருப்பான். தங்கச்சிங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே குழப்பம். நம்ம அக்காக்கு என்ன ஆச்சு? அவ ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, டயர்டா இருக்கு, தூங்கணும்னு வந்தா. ஆனா அவளால தூங்க கூட முடியல போல. ஏதோ ஒரு விஷயம் அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவ தண்ணி எடுத்து குடிக்க போகும்போது நாளைக்கு காலையிலன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படி அவ மனசு சொன்ன உடனேயே தேம்பி அழ ஆரம்பிச்சு பொத்துன்னு கீழே வந்துருவா. ஐயோ அக்கா என்னாச்சு ஏதாச்சுன்னு ரெண்டு பேருமே பார்த்துட்டு பதறுவாங்க. அவ என்னடான்னா மூச்சு விட முடியாம பயங்கரமா முக்கிட்டு கிடப்பா. அப்படியே கட் பண்ணா மார்கரெட்டும் லூஃபியும் தப்பிச்சு வந்தாங்கல்ல. அவங்க நேரா கிரானி நியான் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. கிழவிக்கு 24 மணி நேரமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதே பொழப்பா போச்சு. ஏன் வந்தீங்க என்னன்னு சொல்லி விசாரிப்பாங்க. இந்த மாதிரி வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே லூஃபியை விரட்டிட்டு இருக்காங்க. அவனால எங்கேயும் இருக்க முடியலம்பா. இப்பதானே இப்படி ஒருத்தனை பாக்குறாங்க, அதனால இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு கேஷுவலா சொல்லுவாங்க. நம்ம லூஃபி அந்த பெரிய சைஸ் லெக் பீஸை கொண்டு வந்து வச்சு அவன் பாட்டுக்கு திங்க ஆரம்பிப்பான். உடனே கிளவி அவனுக்கு டீ இல்ல வேற ஏதாச்சும் போட்டு கொண்டு வா. வெறும் கறியை மட்டும் தின்னுட்டு இருக்கான், கூட சேர்த்து சாப்பிட்டும்பா. நம்ம பையன் தான் சாப்பிட்ற எதோ கொடுத்தாலும் திம்பானே. அப்ப கிளவி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு என்ன கிளவி உனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பான். என்ன பண்றது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அண்ட் காம்பெல்ட்ல என்னென்ன பஞ்சாயத்து எல்லாம் போகுதுன்னு இவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இருக்கும். இவங்களோட பிரின்சஸ் வேற வார்லாடாச்சே. அதனால இந்த உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னாச்சு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. லூஃபிக்கு தூக்கி வாரி போடும். எது நம்ம பிரின்சஸ் ஒரு வார்லாடான்னு ஐயோன்னு பதறுவான். ஏன்னா வார்லாடு எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படின்னா அவளும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு கேட்பான். அடே கிறுக்கு பையல நீ ஒரு பைரட், இத கூட நோட்டீஸ் பண்ண மாட்டியான்னு கேட்பாங்க. அம்மா பையன் இதெல்லாம் எங்க நோட் பண்ணுவான். சரி நியூஸ் பேப்பரையாச்சும் படிப்பியான்னு கேட்டா இல்ல தொடப்பேம்பான். ஆக்சுவலா போவா ஹேண்ட்காக் வந்து இந்த கண்ட்ரியோட எம்பரஸ் ஸ்னேக் பிரின்சஸ். அது மட்டும் இல்லாம குஜா பைரட்ஸுக்கு 11 வருஷமா கேப்டனா இருக்கா. அவ சின்ன வயசுல இருக்கும் போதே அவளுக்கு 80 மில்லியன் பெரி பவுண்டி வச்சாங்க. அவளுக்கு இன்னும் கெட்ட பேர் வரதுக்குள்ளேயே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 7 வார்லாட்ஸ்ல ஒரு வார்லாடா இருக்கியான்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்திருப்பாங்க. உடனே அவளும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்ப அந்த வார்லாடுங்கிற பேரையே அவகிட்ட இருந்து பறிக்க போறாங்களே, அது ஏன்னு சொல்லி கிளவி மேட்ர சொல்லும். லூஃபி பதறுவான். என்னன்னா 7 வார்லாட்ஸும் நேவி ஆளுகளும் ஒன்னா சேர்ந்து ஒயிட் பியர்ட் பைரட்ஸ் கூட மோத போறாங்களாமா. அதுக்கு அவ வரணுமாமா. அதான் அவனுக்கு புரியல, ஏன் எதுக்கு திடீர்னு ஏன் இந்த பஞ்சாயத்துன்னு. அட் டைம்ல இவ்வளவு ஷாக்க கேட்டா எனக்கு மண்டை சூடாயிரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீ எடுத்து சுட வாயில ஊத்துவான். இதை ஊத்துனா மட்டும் மண்டை சூடாகாது. கிளவி பச்சை திட்டம். ஏன்டா முட்டா பையல இதெல்லாம் கூட உனக்கு தெரியாதான்னு. ஆக்சுவலா சண்டை இன்னும் நடக்கல, இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். ஆனா கண்டிப்பா சண்டைன்னு ஒண்ணு நடந்தே தீரும்பா. பின்ன ஒயிட் பியர்டோட ஆள வேர்ல்டு கவர்மெண்ட் கொல்ல போறாங்கன்னா விடுவானா அவன். அது மட்டும் இல்லாம பப்ளிக்கா வச்சு போட்டு தள்ளுறதா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அட்டாக் நடத்துவாங்க. இதுல வேற அந்த போர்ட்கஸ் டிஎஸ் அந்த ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர் ஆமா. எப்படி விட்டு கொடுப்பான்னு சொல்லி கிளவி சொன்னதை கேட்ட உடனேயே லூஃபி அப்படியே பயங்கரமா பீதியாகி கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.